இந்த நாடகத்தில் சபை முன்பதாக வந்திருக்கும் பொழுது என்னுடைய வேடத்தை பாராட்டி இந்த ராஜண்ணன் அவர் சொத்திலிருந்து நம்மளுக்காக ஒரு 20 ரூபாய் நன்கொடை செய்துள்ளார்கள். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வங்கள் பெற்று ஆண்டுதோறும் அந்த ரங்கநாதருடைய சன்னதி எவ்வாறு வளர்கிறதோ அதுபோல அவர் குடும்பம் எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாம வளர வேண்டும் என்று ஐயனை பிரார்த்திக்கின்றேன். ராமோ ஜெயம். சபை முன்பதாக வந்திருக்கும் பொழுது நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன, என்னுடைய விருத்தாந்தங்கள் என்ன சொல்லட்டுமா? அம்மா நான் ஜாதி மல்லிகை சூடி என்னுடைய பெயரோ ஆதிலட்சுமி. அம்மன் ஆதிலட்சுமி உண்மைதான். அப்படி ஆதிலட்சுமியா இருந்தாலும் இந்த ஆதிலட்சுமி பிறப்பின் ரகசியம் என்ன? நான் எப்படி பிறந்தவள்? யாரால் பிறந்தவள்? கருவே உருவாகி கருவாடு 6 ரூபாய்க்கு தரும். கருவே உருவாகி உருவே ஒரு பிண்டமாகி அந்த பிண்டமே ஒரு சரீரமாகி 10 திங்கள் 300 நாட்கள் 3000 தச வினாடி உன்னை போல் மற்றவர்களை போல் ஒரு தாயின் அங்கத்தின் வழியாக பிறந்தேனா? தாயின் அங்கத்தின் வழியாக பிறந்தீங்களா? என்ன ஆணுகிட்ட தெரியறேன் சொன்னா தெரியும். நான் எப்படி பிறந்தவள்? பிறப்பின் ரகசியம் என்ன உனக்கு தெரியுமா? சொன்னா தெரியும். சொல்லாத வித்தை தெரியாது. அதனால என்னுடைய பிறப்பின் ரகசியத்தை சொல்கிறேன். அது கொடுத்து கேட்க வேண்டும். அது கொடுத்து. ஆமா. சொன்னாட்டில்
அம்மா ஒரு நாள் ஒரு தினத்துல நான் எப்படி பிறந்தவள்? ஒரு நாள் ஒரு தினத்துல தேவாதி தேவர்களும் அசுராதி கூட்டங்களும் அமிர்தம் கிடைந்தார்கள். அப்படி அமிர்தம் கிடையும் பொழுது அந்த அமிர்தத்தின் வாயிலாக சரியாக 60,000 பட்டஸ்திரிகள் பிறந்தோம். 60,000 பட்டஸ்திரிகள். ஆமா, அப்படி பிறந்து முதலாவதாக பிறந்தது இந்த ஆதிலட்சுமியாக பட்டவள் நான் பிறந்தேன். ஆதிலட்சுமி அப்படி பிறந்து நான் யாரை திருமணம் செய்தவள்? அவர் யாரு? அவர் எப்பேற்பட்டவர்? அம்மா, ஸ்ரீ வைகுண்டத்தை பொறுப்பிடமாக ஆண்டு வரக்கூடிய நந்தனந்தனன் நாராயணன் எம்பெருமான் சீனிவாசன் பரந்தாமன் பாலாஜி வெங்கடாஜலபதி இப்படி சொல்லப்பட்ட ஸ்ரீமந்த நாராயண எம்பெருமாள் கண்ணனையே திருமணம் செய்தேன். அது சீக்கிரமா இன்னைக்கு ஓடோடி வந்த விஷயம் யாது? என்ன காரணம்? என்னுடைய கணவருடைய சத்தம் கேட்கிறதே. மல்லிகை முல்லிகை கொங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய வாசனான மலர்கள் எல்லாம் பறித்து வந்து பட்டாரியால் துடைத்து மனைவியாகப்பட்ட ஆதிலட்சுமி தங்களுடைய திருவடி பாதங்களுக்கு வந்தனம் செய்கிறேன் சுவாமி. பங்குடி
வாழை உன் கொடுமை நீடுளி உன்னை போன்ற பெண்களும் எல்லாம் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 10,100 சுமங்கலி பவ நீடூழி பவ என்று பூவோடு முட்டோடு வந்திருப்பார். என்னங்க அப்படி இருந்த போதிலும் தங்களிடத்தில் ஒரு வாய்வார்த்தை சுவாமி. சுவாமி அது சீக்கிரமாக கொலிபீடத்தை கலைத்த காரணம் யாது சுவாமி? பக்தரே எங்காட்பே எதற்கு பாருலகத்தை காப்பாற்ற பரநாவன் போய் வருகிறேன். என்னை நம்பிய பக்தருக்கு வரமளிக்க போய் வருகிறேன். மனைவியாகிய உன்னிடத்தில் ஓரிரு வார்த்தை உரைத்து பிறகு செல்வதற்கு உன்னை அழைத்தேன். பார்த்து பதனமாக சென்று வருவீர் வருவீர் என்று வழி மேல விழி வைத்து காத்துக் கொண்டிருப்பேன். பார்த்து பதனமாக சென்று வருவேன். என்னங்க உன்னை விட்டு பெரிய மனம் இல்லாமல் வாழ்ந்தாலும் உன்னோடுதான் இருக்க வேண்டும். இந்த வேலை இல்லைன்னா மக்களை காக்கும் வேலை இல்லை என்றால் உன்னோடு காலத்தை கழித்து விடுவேன். அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, இப்ப கூட இருந்துக்கலாம். நான் எந்த தப்புமே செய்ய மாட்டேன். போறேன், என் பக்தருக்கு வரமளிப்பேன். அப்படியே ஒரு நீதி நேர்மையா வந்து உன்னை பெருமையில பார்த்த கண்ணி வீட்டு திரும்பி எந்த பொம்பளையும் பார்க்க மாட்டேன். கண்ணை இப்படி மூடிக்கும் பொம்பளையில பார்த்து அப்படியே மூஞ்சி இப்படி சப்ப பக்கம் திருப்பி சொல்லு பார்க்கலாம். இப்படி மூடிக்குவேன், அப்படியே மூடிக்குவ பாப்போம். கீழே பூந்து தலை இப்படி நிமரவே மாட்டோம். ஒரு பொம்பளைகள் கூட ஏறி வாய்ப்பு மூடிட்டு எத்தனை உன்னால்தான் வருது. உலகத்தையே குச்சிட்டு வந்துட்டு இங்க கெடுக்கிறதுக்கு வந்துட்டு ஏன் கொடுத்த குழந்தை கவுண்டருக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். அவரு தான் கெடுக்கதே உன்னை கதாநாயகருக்கு தெரியும். என்னது என்ன பத்தி மூஞ்சி பார்த்தாலே தெரியும். நல்ல ரசமா தெரியுது. எத்தனை பூத்தியாஸ்திரிகள் உனக்கு எல்லாம் 60 அதுக்கு மேல கிடையாது. அதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சது அவ்வளவு. அதுக்கு தெரியாத எத்தனை அதுக்கு மேல ஒண்ணு ராதை பாத்தியா? அப்ப நீ தானே கூட்டு விட்டுற ஏன் மாப்பிள? சரி வருகிறேன். பாருங்க அங்க இங்க பாத்துட்டு சுத்தி பொம்பளைகளை பாத்துட்டு சுத்தி திரிய கூடாது. நேரா வீட்டுக்கு தான் வரணும். சரிங்களா? பாத்து பத்திரமா என் புருஷனை பாத்து பத்திரமா கூட்டிட்டு வரணும். என்னை நினைத்து நீ செய்கின்ற யாகம் தன்னிலால் என்னை கட்டி இழுத்து வந்து விட்டன. அதனால் என்னை வேண்டிய பக்தருக்கு உனக்கு வேண்டிய வரங்களை தருகிறேன்.
என்ன வர வேண்டும் கே சாகாத வர வேகாத உடல் குறைவில்லாத செல்வம் ஆயிரத்தி நாலு ஜாபம் வரக்கூடாது நீ உலகில் என்னை யாராலும் ஏற்படக்கூடாது இருந்தால் மரணம் ஒன்று உண்டு பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு உண்டு சாகாத வரை யாருக்கும் கொடுக்க முடியாது அதே போல சாகாத வரை வேகாத உடல் குறைவில்லா செல்வங்கள் தேவராலும் மானிடராலும் அறிக்கராலும் அழிவில்லா வரங்களை தருவேன் ஆனால் மரணம் என்று ஒன்று வந்தால் உனக்கு முறை தவறி பிறக்கிற பிள்ளையாலதான் உனக்கு அழிவு எனக்கு மரணம் கெட்டு போய் சேர்றாங்க பாரு அக்கா தங்கச்சி கிட்ட அண்ணன் தம்பி கிட்ட அப்படியாப்பட்ட அண்ணன் தங்கச்சி கிட்ட போறது இப்படி முறை தவறி பிறக்குது அந்த குழந்தையால உனக்கு அழிவு அப்படி ஆகட்டும் அப்படி ஒரு மணிக்கு இப்பொழுது வரத்தை பெற்று சகல தேவாலய தேவர்களாக இப்பல்ல அட்டிச்சு சித்திரவதை செய்து எனக்குள் அடக்கம் செய்கிறேன் புறப்படுகிறேன் ஹரிமகாசூரன் இந்த அரியாகப்பட்ட கண்ணனத்தில் வரங்களை பெற்று சென்றவுடன் சிவபாலன் சிவனை வேண்டி தவம் இருக்கு இப்பொழுது சிவபெருமானை சபைக்கு வருகிறவனும் காண்க